ஜீவன் இருக்கிற வரையிலும் இந்த புல்பிட் வேற எதையும் வழங்காது. வழங்குற ஒண்ணே ஒண்ணு இயேசு. இயேசு எங்களுக்கு போதும். அவரே எங்கள் ஜீவன். And that is the call of Jesus. அதுதான் இயேசு அழைக்கிற ஒரு That is the call of Jesus. அழைப்பு. That is the call of the gospel. Amen. Amen. எகிப்தை விட்டு போனான். He departed from Egypt. எகிப்தை விட்டு அவர் கடந்து போனான். Now the word over there, இப்ப அங்க இருக்கிற அந்த வார்த்தை, now you have to listen very carefully. நல்ல கவனமா கேளுங்களேன். You know the word departed means, எகிப்தை விட்டு போனான் என்று இருக்கிறது அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? it can mean just to leave a place, ஏதோ ஒரு இடத்தை விட்டு கடந்து போகிறோம் என்று அர்த்தம் குறிக்கலாம். but the same word ஆனா அதே வார்த்தை is used in the gospel of Luke. அதே வார்த்தை நம்முடைய லூக்காவுடைய நற்செய்தி புத்தகத்திலே. Okay, and I want to finish with this. அத சொல்லி நான் முடிக்கிறேன். I had two more points, but I don't want to focus on anything else. இன்னும் ரெண்டு குறிப்புகள் இருக்கிறது, அது நமக்கு இப்பொழுது தேவையில்லை. I want to finish. I want to be on time and I want to finish, but I want us to catch this. நேரத்துக்கு முடிக்கிற இந்த காரியத்தை மட்டும் நீங்க பிடித்துக் கொள்ளுங்க. Look at what he's saying. அவர் என்ன சொல்கிறார் பாருங்களேன். You know what he's doing? என்ன செய்கிறார்? He says he left, departed from Egypt. எகிப்தை விட்டு போனான் என்று சொல்கிறது The வேதம். same Greek word அதே எபிரேயர் மொழியில அந்த வார்த்தை is used of the disciples of Jesus. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களால பயன்படுத்தப்படுகிறது. You know what Jesus does? என்ன இயேசு செய்தார்? Jesus goes to Matthew. இன்னைக்கு மத்தேயுட்ட போகிறார். He goes to Andrew. இன்னைக்கு அந்திரேயாட்ட He போகிறார். goes to Peter. பேதுருட்ட போகிறார். And he calls them. அவர்களை அழைக்கிறார். And you know what they do? அவர்கள் என்ன செய்கிறார்கள்? What do they do? அவர்கள் எல்லாத்தையும் They left everything எல்லாத்தையும் விட்டு and they followed him. இயேசுவை பின்தொடர்ந்து And போனார்கள். he's calling people. ஜனங்களை அழைக்கிறார். Not just the apostles. வெறும் சீஷர்களை மட்டுமல்ல, He's calling people. ஜனங்களை அழைக்கிறார். Everybody. எல்லாரையும் அழைக்கிறார். How does he call? எப்படி அழைக்கிறார்? Are you with me now? என்னோட கூட இருக்கீங்களா? Are you ready? ஆயத்தமா இருக்கீங்களா? Does anybody want to follow me? என்னை பின்பற்ற வருவன் ஒருத்தன் பின்பற்ற வர கடவன் என்று சொன்னால் You know what you should do? என்ன தெரியுமா செய்யணும்? Hate your life. தன்னைத்தானே வெறுத்து, Hate your family. உன் குடும்பத்தை வெறுத்து, Take up your cross உன்னுடைய சிலுவையை சுமந்து and கொண்டு then follow me. அனுதினமும் என்னை பின்பற்றி வான்னு சொல்றாரு. Hate everything. எல்லாத்தையும் வெறுத்து விடு. Leave everything. எல்லாத்தையும் விட்டு விடு. Abandon everything எல்லாத்தையும் துண்டு பண்ணி விடு. and follow me இப்பொழுது என்னை பின்பற்றி வா. and see what I will do for you. நீ பின்பற்றி வரும்போது நான் உனக்கு செய்ய Are போகிறேன் you காண்பாய். are you understanding what I'm நான் saying? சொல்லுகிறது உனக்கு புரிகிறதா? Jesus never said, இயேசு ஒரு நாள் இப்படி சொல்லவில்லை. follow me, வா என்னை பின்பற்றி வா. I will give you biryani. நான் உனக்கு பிரியாணி Come தருவேன். follow me, பின்பற்றி வா. I will give you ration. உனக்கு ரேஷனை தருவேன். Come follow me, பின்பற்றி வா. I will give you medical help. நான் உனக்கு மருத்துவ உதவி செய்வேன். Come follow me, பின்பற்றி வா. I will pay your rent. நான் உன்னை வாடகை கட்டுவேன். You know what he says? என்ன சொன்னா தெரியுமா? Want to follow me? என்ன பின்பற்றி வரணுமா? Want to follow me? என்ன பின்பற்றணுமா? Hate yourself. உன்னையே வெறுத்துடு. Hate your life. உன் வாழ்க்கையை வெறுத்துடு. Hate your family. குடும்பத்தை வெறுத்துடு. And pick up your cross சிலுவையை சுமந்து கொண்டு and then follow me. அப்பொழுது என்னை பின்பற்றி வா. And that is the call of Jesus. அதுதான் இயேசு அழைக்கிற ஒரு That is the call of Jesus. அழைப்பு. That is the call of the gospel. அதுதான் சுவிசேஷத்தின் அழைப்பு. That is what Shekinah is. அதுதான் சக்கினா பிரசங்கிக்கிறது. If they come to our church, சபைக்கு வந்தா whether there is empty chair or full chair, சேர் காலியாகுதோ இல்லையோ, whether you come or not, வரீங்களோ இல்லையோ, we will not offer you anything else. எந்த காரியத்தை நாம உங்களுக்கு கொடுக்கவே We'll give you மாட்டோம். only one thing. ஒரே ஒரு காரியம்தான். The same thing the apostles said. அவர்களும் அப்போஸ்தலரும் அப்படியே சொன்னார்கள். We give you what we have. எங்களிடத்தில் இருக்கிறதை நாங்கள் In தருகிறோம். the name of Jesus, இயேசுவின் நாமத்தில் rise up. எழுந்து நட. In the name of Jesus, இயேசுவின் there நாமத்தில் is salvation. ரட்சிப்பு உண்டு. In the name of Jesus, இயேசுவின் நாமத்தில் curses are broken. சாபங்கள் In the உடைக்கப்படுகிறது. name of Jesus, இயேசுவின் நாமத்தில் lives are changed. எல்லா வாழ்க்கைகள் In the மாறுகிறது. name of Jesus, நாமத்தில் there is holiness. பரிசுத்தம் In இருக்கிறது. the name of Jesus, இயேசுவின் நாமத்தில் there is freedom. விடுதலை உண்டு. We offer you nothing else. எந்த காரியத்தை நாங்கள் உங்களுக்கு Go தருவதில்லை. tell outside. போய் சொல்லுங்க வெளியே. Go tell outside. வெளியே போய் சொல்லுங்க. Shekinah church will not give you anything else. சக்கினா சபை வேற எந்த காரியத்தை உங்களுக்கு கொடுக்காது. When they say, அவர்கள் if I come to Dinadayalan's church, சபைக்கு வந்தா what will I get? என்னென்ன எனக்கு Tell கிடைக்கும்? them this. அவங்களுக்கு சொல்லுங்க. If you come to Dinadayalan's church, தீனதயாளன் சர்ச்சுக்கு you will வந்தா get Jesus. நீங்கள் உங்களுக்கு இயேசு And கிடைக்கும். Jesus alone. இயேசு மட்டுமே. And Jesus alone. இயேசு மட்டும்தான் You'll get the கிடைக்கும். word of Jesus. இயேசுடைய You'll வார்த்தை get the கிடைக்கும். presence of Jesus. பிரசன்னம் கிடைக்கும். You'll get the move of Jesus. செயல்பாடு You'll get the கிடைக்கும். touch of Jesus.
கிடைக்கும். Jesus and Jesus alone. இயேசு மட்டுமே கிடைக்கும். This pulpit will not offer anything else. இந்த இடத்துல இருந்து வேற எந்த காரியத்தை உங்களுக்கு நாங்க கொடுக்க மாட்டோம். எனக்கு ஜீவன் இருக்கிற வரையிலும் இந்த புல்பிட் வேற எதையும் வழங்காது. வழங்குற ஒண்ணே ஒண்ணு இயேசு. இயேசு எங்களுக்கு போதும். அவரே எங்கள் ஜீவன். Hallelujah. Amen. It's Jesus alone. Nothing with Jesus. இயேசுவை தவிர வேறொன்றும் இல்லை. Jesus alone. இயேசு மட்டுமே. Moses மோசே பார்க்கிறோம். hated Egypt எகிப்தை வெறுத்து விட்டான். and left it எல்லாத்தையும் விட்டு விட்டான். and said, if I have faith, எனக்கு விசுவாசம் இருந்தால் I don't bring Egypt with me. என்னோட கூட எகிப்தை நான் கொண்டு வர மாட்டேன். I follow நான் பின்பற்றி வருகிறேன். because my reward is great. ஏனென்றால் என்னுடைய பரிசு பெரியது. Amen. Amen. Verse 25. 25வது வசனம். Verse 25. 25வது வசனம். How can he leave Egypt behind? எப்படி அவனால எகிப்தை பின்னாடி விட முடிந்தது? How can he hate what he had? அவனிடத்துல இருந்ததை அவன் எப்படி அவனுக்கு வெறுக்க முடிந்தது? How could he hate being called Pharaoh's daughter's son? ஓ பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் என்று அழைக்கப்படுவதற்கு அவன் ஏன் எப்படி வெறுத்தான்? How is this possible? எப்படிங்க இது சாத்தியம்? In verse 26. 26வது வசனம் பாருங்களேன். And read. Amen. ஆமென். இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து விசுவாசம் அதுதான் செய்யும். Hallelujah. It hates the past. விசுவாசம் அப்படிதான் இருக்கும். அது கடந்த காலத்தை வெறுக்கும். It leaves it behind அது பின்னாடி விட்டு விடும். and looks forward இப்போ முன்னோக்கி பார்க்கும். for the reward that is ahead. வரப்போகிற பெரிதான அந்த பலனை நோக்கி இருக்கும். Amen. ஆமென். Why? ஏன்? Why? ஏன்? Verse 24. 24வது வசனம். விசுவாசத்தினாலே மோசே Amen. Let's stop right there. போது அங்கே நிறுத்தலாம். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவித்து இதை பார்க்கிறோம். பாவம் சந்தோஷம் தான். ஆமென். வேதம் அதை மறைக்கிறதே இல்ல. வேதம் அதை மறைக்கிறதே இல்ல. பாவம் செய்யறவன் சந்தோஷமா தான் இருக்கிறான். கிளப்புக்கு போறவன் சந்தோஷமா தான் இருக்கிறான். பாருக்கு போறவன் சந்தோஷமா தான் இருக்கிறான். திருட்டு தினம் வியாபாரம் பண்றோம் சந்தோஷமா தான் இருக்கிறான். கோடி கோடியா சம்பாதிக்கிறோம் சந்தோஷமா தான் இருக்கிறான். வேதம் அதை மறைக்கிறதே இல்ல. இருக்கிறதை இருக்கிறதா பேசுறது தான் வேதம். Yes. வேதம் அதை மறைக்கவே இல்லை. ஆனா அது கூட அதை அறிமுகப்படுத்தபடி இந்த தடவை இன்னொரு வார்த்தை பிரயோஜனப்படுத்தி இருக்குது. என்ன சொல்லுது? பாவத்தின் அநித்தியமான சந்தோஷம். It's temporary. அது அநித்தியம், நிரந்தரமானது அல்ல. Temporary. அது அநித்தியம். I think if the PowerPoint is up, you can see. இன்னைக்கு பவர் பாயிண்ட் அப்படி நீங்க பார்க்கலாம். In the Greek, the word temporary means it is just for a season. எபிரேயர் மொழியிலே டெம்பரரி தற்காலிகமான அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா ஒரு காலகட்டத்துக்கு மட்டுமே அது இருக்கும். You know, sometimes சில நேரங்களில there are certain fruits. சில பழங்கள் உண்டு. If you go to the market, மார்க்கெட்டுக்கு நீங்க போனீங்கன்னா and you go ask, நீங்க போய் கேளுங்களேன், do you have mango? மாங்காய் கேட்டு பாருங்களேன். If you go in November or December, டிசம்பர் மாதத்துல போய் மாங்காய் கேட்டா, or in January, இல்ல ஜனவரி மாதத்துல, do you know what they'll say? என்ன சொல்லுவாங்க தெரியுமா? No sir, we don't have it. எங்களிடத்துல இல்ல என்று சொல்வார்கள். You know why? ஏன்? Why? No, if you say, நீங்க சொன்னா, I'll give you 10,000 rupees 10,000 ரூபாய் கூட நான் தரேன். and say, can I have a kg of mango? 1 கிலோ மாங்காய் எனக்கு கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். கொடுக்க You know what முடியுமா? the shopkeeper will say? என்ன சொல்லுவாங்க தெரியுமா கடைக்காரன்? 10,000 இல்ல 10 லட்சம் கொடுத்தா ஐயா சீசன் இல்லையா. Amen. Amen. மோசே புரிஞ்சு கொண்டான் பாவம் சந்தோஷம் தான். ஆனா அது வெறும் ஒரு சீசனுக்கு தான். அந்த சீசனுக்கு பின்பாக பலன் மரணமும் வேதனையா இருக்க போகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். சீசன் முடியும் போது வருக போகிறது இதுதான். Moses knew. மோசேக்கு தெரிந்திருந்தது. It is pleasurable. அது பாவ சந்தோஷம் தான். Egypt gives me this. எகிப்து எனக்கு தந்தது உண்மைதான். But it is for a season. ஆனா அது ஒரு காலகட்டத்துக்கு மட்டுமே. But ஆனால் I will reject it. அவைகளை நான் வெறுத்து விடுவேன். I will leave it. அது பின்னாக விட்டு விடுவேன். I will go ahead. நான் முன்பாக நோக்கி போய். Because I'm looking forward to eternal reward. ஏனென்றால் நித்தியமான பலன் நோக்கி பயணம் செய்கிறேன். Amen. Amen. This evening, இந்த மாலை வேளையில as we close, நம்ம முடிக்க இருக்கிறோம். can I just ask you that question again? மீண்டும் அந்த கேள்வி உங்களிடத்துல கேட்கட்டுமா? What has faith made you leave behind? உங்களுக்கு இருக்கிற விசுவாசம் எதை உங்களை விட்டுவிட உங்களுக்கு உதவியா இருந்தது?
If your faith has not made you leave anything behind, எந்த காரியத்தையும் உங்க வாழ்க்கையில பின்னாக விட்டுவிட விசுவாசம் உதவியா இராமல் இருந்தால், you have to examine and see if your faith is true or false. கொஞ்சம் உங்க விசுவாசத்தை நீங்க சோதித்து பார்க்கணும். இது உண்மையான விசுவாசமா இல்ல போலியான விசுவாசமா என்று. Are you a true believer or you a fake believer? உண்மையான விசுவாசிகளா இல்ல போலியாக இருக்கிற விசுவாசிகளா என்று Because யோசிச்சு பாருங்க. true faith உண்மையான விசுவாசம் always makes you leave things behind. எப்பொழுதுமே காரியங்களை உங்களை விட்டுவிட பின்னாக விட்டுவிட அது உங்களுக்கு உதவியா இருக்கும். A lot of people are like Lot's wife, இன்னைக்கு அநேக ஜனங்கள் லோத்துடைய மனைவியை போல இருக்கிறோம். saved, ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், set free, விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார்கள், brought out. வெளியே கொண்டு வந்திருக்கிறார்கள். They are out of Sodom, சோதமிலிருந்து வெளியே தான் இருக்கிறாள். but Sodom is not out of them. ஆனா அவளை விட்டு சோதம் போகவே இல்லை. I'll say that again. மீண்டுமா சொல்றேன், God saves them. கர்த்தர் அவளை ரட்சிக்கிறார். He sends 2 angels just for them. அவர்களுக்காகவே 2 தூதனை ஆண்டவர் அனுப்புகிறார். He takes their hand and brings them out. கரங்களை பிடித்துக்கொண்டு வலுக்கட்டாயமா அந்த நகரத்துடைய வாசலுக்கு வெளியே கொண்டு வந்து They வருகிறார்கள். are out of Sodom, சோதமுக்கு வெளியே வந்துட்டாங்க. but Sodom is not out of her. ஆனா அவளை விட்டு சோதம் கடந்து போகவே இல்லை. That's why she turns back. அதனால தான் திரும்பி பார்க்கறா. This evening, இந்த மாலை வேளையில have you left Egypt? எகிப்தை விட்டு இருக்கிறீங்களா? Is Sodom out of you? உங்களை விட்டு சோதம் வெளியே போயிருக்கிறதா? This evening you got to ask yourself. அதை நீங்க அந்த கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்க. There is a saying in English. ஆங்கிலத்தில் இப்படியா ஒரு பழமொழி இருக்கிறது. You can get the pig out of the mire. பன்னியை நீங்க அந்த சேற்றில இருந்து நீங்க வெளியே கொண்டு வரலாம். You can take it to the palace. நீங்க அந்த மாளிகைக்கு கூட கொண்டு போகலாம். But you can never take the pit out of the pig. ஆனா அந்த பன்னிக்குள்ள இருக்கிற சாக்கடையை ஒரு நாள் உங்களால வெளியே எடுக்கவே முடியாது. It can be in a palace. அது ஒரு பெரிய அரண்மனையில கூட இருக்கலாம். But if the door is open, ஆனா கொஞ்சம் கதவு திறந்திருந்தா, you know what it will do? என்ன தெரியுமா தெரியும்? பன்னி It என்ன will செய்யும்? first find where it can wallow. எங்க போயிட்டு அந்த சேரு அந்த நாற்றம் அந்த இது சகதி இருக்குது அங்கதான் அது போகும். This evening, இந்த மாலை வேளையில the beauty of the gospel is this. சுவிசேஷத்துடைய அழகே இதுதான். God doesn't just get you out of the pit. வெறும் அந்த குழியில இருந்து ஆண்டவர் கொண்டு வருகிறது He இல்லங்க. does not just take you to the palace. அவர் உங்களை அரண்மனைக்கு மட்டும் கொண்டு போகிறவர் அல்லங்க. He gets the pit out of you. உங்களுக்குள்ள இருக்கிறதான அந்த குழியை கூட கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். That next time when you see it, அடுத்த தடவை நீங்க அதை பார்க்கும்போது you will never return to it. மீண்டும் அதுக்கு நீங்க திரும்பி போக மாட்டீங்க. இன்னைக்கு உங்களுக்கு புரியல போல, அதனால தமிழ்ல சொல்லி முடிக்கிறேன். சுவிசேஷத்தின் மகத்துவம் என்ன தெரியுங்களா? பன்றிகளை போல இருந்த நம்மை கர்த்தர் சாக்கடையிலிருந்து வெளியில கொண்டு வர்றது மாத்திரம் இல்ல, நமக்குள்ள இருக்கிற சாக்கடையை நம்மள இருந்து கர்த்தர் வெளியில கொண்டு வந்து புதிய உள்ளங்களை உங்களுக்கு கர்த்தர் தருகிறவர் தான் நம்முடைய கர்த்தரா இருக்கிறார். அடுத்த தடவை சாக்கடையை பார்க்கும் போது உள்ள இறங்கணும்னு ஆசை வராது. நீ வெறும் கர்த்தரை சோத்தரிக்க தொடங்குவ. ஒரு காலத்துல சாக்கடையில இருந்த, மறுபடியும் சாக்கடைக்கு திரும்ப மாட்டேன். ஏன்னா கர்த்தர் என்னை வெளியில கொண்டு வந்து விட்டார்.